ஒய்ஃப்‌க்கு ஹெல்ப் பண்றேன்னு போய் நானே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். மெய்டு கழுவுன பாத்திரம் எல்லாத்தையும் இந்த மாரி டப்ல போட்டுர்றாங்க. இதுல வாட்டரும் ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. இது பார்க்கறதுக்கும் நல்லா இல்ல. சரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு டிஷ் ட்ரெய்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் 1 இல்ல 2. நான் ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தது ரொம்ப சீப்பா கிடைச்சுச்சு. கம்மி ரேட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். இது பார்க்கறதுக்கு நல்லா காம்பேக்ட்டா அழகாவே இருந்துச்சு. கீழ ஒரு ஸ்லோப்பான வாட்டர் ட்ரெய்னிங் ட்ரே இருந்துச்சு. அதுக்கு மேல இந்த பிளாஸ்டிக் ட்ரேய வச்சுட்டு நம்ம வந்து பாத்திரத்த அடுக்கி வச்சுக்கலாம். பிளேட்ஸ்லாம் அடுக்கி வைக்கிற மாரி ப்ரொவிஷன் குடுத்திருந்தனால இது கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த தண்ணி கரெக்ட்டா ட்ரெயின் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. அந்த ஸ்லோப்ல கரெக்ட்டாவே ட்ரெயின் ஆகுது. இதுவரைக்கும் எல்லாமே ஓகே. எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா இதுல எல்லா பாத்திரமும் அடுக்கி வைக்க இடம் இல்ல. அதனால தான் ஒரு பெரிய சைஸ் ஸ்டீல் ட்ரேவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுல ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் அடுக்கிட்டு பக்கெட்டுக்கு லீவ் விட்டாச்சு. ஆனா எனக்கு என்னமோ தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. நெறைய ஸ்பேஸ் இத ஆக்குபை பண்ணிட்ட மாரி தெரியுது. இந்த எல்லா ப்ராடக்ட்டும் மொத்தமா சேர்த்து இந்த டப்ல அடுக்கி ஓரமா இருந்துச்சு. இப்ப 2ஆ ஸ்ப்ளிட் ஆயி இடத்த அடைச்சிட்டு இருக்கு. பேசாம நான் அந்த ஸ்டீல் ட்ரே வாங்குனதுக்கு பதிலா இந்த பிளாஸ்டிக் ட்ரேலயே 2 அடுக்கு இருக்க மாரி இருந்துச்சு. அத வாங்கியிருந்திருக்கலாம். எக்ஸ்ட்ரா ரூ. 200 செலவாகுமேன்னு பார்த்துட்டு இத வாங்குனேன். ஸோ நான் பண்ண தப்ப நீங்க பண்ணிறாதீங்க. மேபி இந்த மாரி மாடல் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல இந்த டப்லயே பேசாம கீழ ஒரு ஓட்டைய போட்டுட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்.